ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம முள்ளங்கி பொரியல் செஞ்சு பார்க்கலாம். நம்ம முள்ளங்கி சாம்பார் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ முள்ளங்கி பொரியல் செஞ்சு காட்டுறேன். முள்ளங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன். சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். கடுகு கடலப்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு கடலப்பருப்பு போட்டு வதங்கினதும் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதுனாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு 4 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக இது போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன், அதிகமாகவே போட்டிருக்கேன். அது வதங்கட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதையும் கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி போட்டுக்கலாம். முள்ளங்கி நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சமாக லேசாக அந்த சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தண்ணியிலையே வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸு வேகட்டும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் வரமிளகாய் தூளும் போட்டுக்கலாம். காரத்துக்கு உங்கள் காரம் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் லேசாக தான் போட்டிருக்கேன் வரமிளகாய் தூள். இந்த வெயிலுக்கு வந்து அதிகமாக காரம் சேர்த்திக்கூடாது, அதனால அளவாக போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு மூடி போட்டிருக்கேன். நல்லா தேங்காய் துருவல் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கிடுச்சு, வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தண்ணியே இல்லாமையே அந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியிலையே வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.